அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறதான இந்த பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கடிகள் எல்லாமே கொஞ்ச காலம் மாத்திரம்தான். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிற இந்த உபத்திரவங்கள் எல்லாமே ஒரு நன்மைக்காக தான். இந்த சூழ்நிலைகளை பார்த்து, இந்த உபத்திரவங்கள், பாடு, நெருக்கங்களை பார்த்து மனம் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இதை அனுமதித்ததற்காக ஒரு நோக்கம் இருக்கும். அவருடைய வேலை, அவர் உங்களுக்கு குறித்ததான வேலை வந்த உடனே ஆண்டவர் அவருடைய உங்களுக்கு வைத்திருக்கிற, முன்குறித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நேர்த்தியா செம்மையா உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சங்கீதத்துல சொன்னபடி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படி உங்களுக்கான குறித்த வேலை வந்ததும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் நேர்த்தியா செம்மையா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆனால் நீங்க மனம் சோர்ந்து போகாதீங்க. இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு, சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கடிகள் எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் மனம் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இந்த பாடுகளை உங்க வாழ்க்கையில கொஞ்ச காலம், சில காலம் மாத்திரமே அனுமதித்திருக்கிறாரு. அதுவும் ஒரு நன்மைக்காக தான். அதனால நீங்க விசுவாசத்துல உறுதியாக இருங்க. ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் நிச்சயமாக செய்து முடிப்பார். God bless you.